தபோவாணீம் 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 தன்னிகரில்லாம் தபோவாணி தபோவாணீம் தபோவாணி இணைந்தோம் இங்கே இன்பமுடன் இணையில்லாத தபோவனம். தபோவாணி இணைய வானொலி. உங்களுடன் பேசுவது அனுசூயா. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் திருமதி ரமா சம்பத் அவர்கள் வியாபார தந்திரங்கள் 5வது பகுதியை தொகுத்து வழங்குகிறார். கேட்டு மகிழுங்கள். வியாபார தந்திரங்கள் 5. நேயர்களே, கடந்த வாரம் தந்தை மகனுக்கு வைத்த சோதனை ஜெயித்து அதற்குரிய பணத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்த்தோம். மகனும் உற்சாகமாக 5வது போட்டிக்கு தயாரானான். மறுநாள் காலை தந்தையை சந்தித்து போட்டியை பற்றிய விவரத்தை கேட்டறிந்தான். அதாவது, பக்கத்தில் ஊரில் உள்ள ஒரு ஹோல்சேல் வியாபாரியை பார்த்து அவரிடம் உள்ள செண்பக மலர் பற்றி தெரிந்து கொண்டு பிறகு வியாபாரத்தில் முன்னேற சில வழிகளை தெரிந்து கொண்டு வர சொன்னான். அவனும் தந்தை சொல்படி கிளம்பிவிட்டான். அவனுக்கு 2 மணி நேரம் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தது. வழியில் தன் சிநேகிதர் ஒருவரிடம் பேசிக்கொண்டே ஒரு சிற்றுண்டியை சாப்பிட்டு கிளம்பினான். அவனுக்கு செண்பக மலர் பற்றிய நினைவு அடியோடு மறந்துவிட்டது. அவன் கஷ்டப்பட்டு அந்த வியாபாரியை சந்திக்க கிளம்பினான். அங்கு அந்த வியாபாரி வெளியூருக்கு போயிருந்தான். அவனால் சொன்ன வேலையை முடிக்காமலே திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வேண்டியிருந்தது. தந்தையை கண்டதும் நடந்ததை சொன்னான். தந்தைக்கோ மிகவும் கோபம் வந்தது. முதலில் அந்த வியாபாரியின் தொலைபேசி எண் எடுத்து அவரிடம் பேசி நிலைமையை தெரிந்து கொண்டுக்கலாமே. அடுத்தது அவர் கேட்ட கேள்வி, செண்பக மரங்கள் செண்பக பூவை எங்கே பார்த்து வந்தாயா என்பதற்கு அவன் அந்த பூவின் பெயரை அதிகம் கேள்விப்படாதனால் சுத்தமாக மறந்து விட்டதாக சொன்னான். இதை கேட்டதும் தந்தை மகனிடம், இப்போது உனக்கு ஒரு கதையை சொல்லப் போகிறேன், கேட்டதும் நீ புரிந்து கொள்வார் என்று சொன்னான். இந்தியாவின் முதல் முதியோரின் முயற்சி, வயதில் முதிர்ந்தவர் இளமை மனங்களின் இணைய வானொலி. ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ரேடியோ பை சீனியர் சிட்டிசன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு அழகான பெண் இருந்தார். அவளுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். அதற்கு ஒரு மிகவும் திறமைசாலியான இளைஞனை தேடிக்கொண்டிருந்தார். அவர் ஒரு போட்டி வைத்தார். அதாவது, வெகு தூரத்தில் இருக்கும் ஒரு தங்க மலரை மாலை 5 மணிக்குள் கொண்டு வந்து வருவோருக்கு தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பதாக சொன்னார். இதற்கு பல நந்தவனங்களை கடந்து பல நீர்வீழ்ச்சிகளை கடந்து கடினமான மலை பகுதி நடுவே மின்னும் தங்கவேலை கொண்டு வர வேண்டும் என்று நிபந்தனை வைத்தார். இதில் நிறைய இளைஞர்கள் முன் வந்தார். எல்லோரும் தோல்வி கண்டார்கள். ஆனால் அதில் ஒரு திறமைசாலியான இளைஞர் முன் வந்து சபதத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் முதலில் பெரிய தோட்டத்தை அடைந்தான். அதில் பல வண்ண மலர்கள் கண்ணை பறித்தன. மலரின் வாசம் மிகவும் உள்ளத்தை கவர்ந்தது. அதில் மெய் மறந்து சிறிது நேரம் அங்கேயே உட்கார்ந்து விட்டான். பிறகு சமாளித்து கொண்டு வெகு தூரம் நடந்து ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டான். அதன் சலசலப்பும் அழகாக மேலிருந்து வரும் வேகத்தையும் தண்ணீரின் பார்த்து சில நேரம் கழித்தான். பிறகு தங்கமலர் நினைவுக்கு வரவே மலை உச்சியில் கஷ்டப்பட்டு ஏறி கடினமான ஒற்றையை பாதையை அடைந்து அங்கு ஒரு தங்கமலர் பளபளவென்று மின்னுவதை பார்த்தான். உடனே அதை பறித்து கொண்டு திரும்பி ராஜாவிடம் வந்து சேர்ந்தான். ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டு தன் மகளை மணமுடித்து வைத்தான்.
இதன் நடுவில் ராஜா ஒரு கேள்வி கேட்டார். அதாவது, எல்லோரும் தோல்வி அடைந்த போது நீ மட்டும் எப்படி வெற்றி பெற்றாய் என்று. அதற்கு அந்த இளைஞன் பதில் சொன்னான், சிறு வயதிலிருந்தே அவன் தந்தை சொல்படி எதுவாயிருந்தாலும் நாம் ஒரு காகிதத்தில் செய்ய வேண்டிய வேலையை எழுதி வைத்து கொண்டால் மறக்காமல் இருக்கும். அதே போல்தான் நானும் இந்த தங்கமலரின் படத்தை இடதுகையில் வரைந்து அவ்வப்போது நினைவு கூர்ந்தேன். அதை பார்த்ததும் நான் செய்ய வேண்டிய கடமை நினைவுக்கு வந்து உடனே தொடர்ந்து போராடி வெற்றி பெற்றேன். மற்ற இளைஞர்கள்லாம் அந்த அழகான இடத்தை பார்த்து மெய் மறந்து தன்னிலை மறந்து மனம்போன போக்குப்படி நடந்துதான் இதற்கு காரணம். அதனால் தோல்விதான் கிடைக்கும். நாம் எந்த வேலை எடுத்தாலும் அதற்கு வேண்டிய தேவைகளை முதலில் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். தந்தை மகனிடம் இதைத்தான் சொன்னார். நாம் எப்பொழுதும் சேர வேண்டிய லட்சியம்தான் நமக்கு முக்கியம். வழியில் எந்த இடையூறுகளோ அல்லது மனதை மயக்கும் சூழ்நிலை வந்தாலும் நாம் அதற்கு அடிமையாகாமல் நம் இலக்கை தொட வேண்டும். இதிலும் நீ இன்று தோற்றுவிட்டாய், ஆனாலும் நான் கற்றுத்தந்த பாடத்தை பின்பற்றினால் வாழ்க்கையில் முன்னேறுவாய் என்று சொன்னார். நாம் இதிலிருந்து ஒன்று தெரிந்து கொள்ளலாம். அதாவது, உதாரணமாக குழந்தை முதல் வயதான வரை உபயோகப்படுத்தும் கம்ப்யூட்டரை எடுத்துக்கொள்ளலாம். இதில் நமக்கு தேவையான வேலைகளை காகிதத்தில் எழுதி வைத்து அதன்படியே கணினியை இறுக்கி வேலை பார்த்தால் நமக்கு நேரம் மிச்சமாகும். சிலர் முக்கியமான தகவலுக்கு கம்ப்யூட்டரை இயக்கி பிறகு அதில் நடுவில் வரும் அனாவசியமான சினிமா தகவல்கள், விளையாட்டு, மற்ற வேண்டாத அக்கப்போரை படித்து தமக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளாமல் தம் வேலையை ஒழுங்காக செய்து முடிக்க மாட்டார்கள். நாம் ஒவ்வொருவரும் லட்சியத்தை அடைய வாழ்வில் ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு முன்னேறலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இது பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த சோதனை பிறகு சந்திக்கலாம். உங்களுடன் இதுவரை பேசிக்கொண்டிருப்பது ரமா சம்பத்குமார். நன்றி, வணக்கம். நேயர்களே, தபோவாணி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து www.i-radiolive.com மூலம் கேட்டு மகிழுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது அனுசூயா. வாழ்ந்தோம், வாழ்கிறோம், வழிகாட்டுவோம்.